அம்மா எனக்காக கால் எல்லாம் விழுந்திருக்காங்களா சக்தி? ஏன் சக்தி, ஏன் எனக்காக எல்லாரும் இப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா எனக்காக அத்தை கால்ல போய் விழுந்திருக்காங்க. நீ எனக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிருக்க. ஏன் சக்தி? ஏன்னா நீ நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கா. நீதாங்க எங்களுக்கு முக்கியம். நீ சந்தோஷமா இருந்தா நம்ம வீடே சந்தோஷமா இருக்கும்க்கா. அப்பா பல தடவை சொல்லிருக்காரு, நீ சிரிச்சிட்டு இருந்தாதான் நம்ம வீடே பிரகாசமா இருக்கும்னு. நீ சோகமா இருந்தா வீடே இருண்டு கிடக்கும்னு அப்பா சொல்வாரு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீதாங்க மையப்புள்ளி. நீ எப்படி இருக்கியோ அதை பொறுத்துதாங்க நாங்களும் இருப்போம். உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால அதை தாங்கிக்க முடியாதுக்கா. அக்கா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த அம்மா கிட்ட மட்டும் கேட்டுறதுக்கா. ஏன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கும் உனக்கும் தெரியும்னு தெரிஞ்சாலே அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் அம்மா கிட்ட கேட்டுறதுக்கா. அப்பா தங்கச்சி யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அக்கா, நீ எனக்கு இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இனிமே நீ அழவே மாட்டேன்னு. ஏன்னா நீ அழுதா எங்க யாராலையும் தாங்கிக்க முடியாதுக்கா. நீ அழுதா எங்களுக்கும் தானே அழுக வந்துடும். நீ சந்தோஷமா இருந்தா நாங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ்கா. அக்கா, இனிமே நீ சிரிக்க வேண்டிய காலம் வந்துருச்சுக்கா. இது நாள் வரைக்கும் நீ அழுதது எல்லாமே போதும். நீ மாறணும்க்கா. அதான் எனக்கும் வேணும். சக்தி, இது நாள் வரைக்கும் நீ ஆசைப்பட்ட எதையும் நான் செஞ்சதே இல்லை. இன்னைக்கு நான் அதை செய்ய போறேன். நான் மாறணும் தானே இத்தனை நாள் நீ போராடின. இனிமே நீ மட்டும் தனியா போராட வேண்டாம். நானும் உன் கூட இருக்கேன். இனிமே நீ என்ன புது மீனாட்சியா பார்க்க போற. வா சக்தி, என் கூட வா. ஏமா சுபத்ரா, இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படிமா? அம்மா தாயே ஐஸ்வர்யா, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? என்ன ஒரு ரியாக்ஷன்ஸையும் காணோம்? எம்மாடி, உங்க ரெண்டு பேரையும் கேக்குறேன், இப்படியே உட்கார்ந்து இருந்தா எப்படி? இத பாருங்க, நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. அது சரி, அடுத்தது நம்ம பிளான் என்ன? அடுத்த பிளான நான் சொல்றேன். என் அம்மாக்கு சமமாதானே நான் பார்த்தேன். ஆனா நீங்க எங்க அம்மாவையும் உங்க கால்ல விழ வச்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க. இல்ல 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 இல்ல, சம்மதிக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. இப்ப நான் நினைச்சா கூட
உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லி உங்களை அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்த முடியும். நல்லா வேணும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். நீங்க இங்கதான் இருக்கணும். உங்க கண்ணு முன்னாடியே நானும் சக்தியும் சந்தோஷமா வாழணும். அத பார்த்து பார்த்து உங்க மனசு தானா மாறணும். இதுக்கு மேலயும் நீங்க என்னையும் என் தங்கச்சியும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க, அடுத்த நிமிஷமே உங்களையும் நீங்க பண்ற தப்புக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் சேர்த்து துரத்தி விட்டுருவேன். பா இன்றாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது இன்னைக்கு நடக்க போகுது. எனக்கும் உங்க பையனுக்கும் முதலிரவு. முதலிரவா? என்ன குழப்பறா? என்னடா இவ கர்ப்பமா இருக்காளே, எப்படி இவளுக்கு மறுபடியும் முதலிரவுன்னு பாக்குறீங்களா? அத்த, நான் கர்ப்பமாவே இல்ல. இது எல்லாமே வெறும் டிராமா தான். கர்ப்பம் இல்லையா? ஆத்தாடி, இது நம்ம ஆட்டத்திலேயே இல்லையே, வேற லெவல்ல இல்ல இருக்கு. நீங்க மட்டும்தான் ஜோஷியும் ஜாதகம் கண்டோன்லாம் போய் சொல்வீங்களா? எங்களுக்கும் தெரியும் த. நீங்க தப்பையே தைரியமா செய்யும் போது நல்லத நாங்க ஏன் பயந்து பயந்து செய்யணும்? இன்னைக்கு உங்க பையனுக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட். அதை எப்படி தடுக்கிறீங்க நானும் பாக்குறேன். யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க பையனுக்கு இப்பவே கால் பண்றேன். ஐஸ்வர்யா, அந்த போனை கொடு. என்னங்க? சொல்லு மீனுக்குட்டி, என்ன ஐஸ்வர்யா போன்ல இருந்து கால் பண்ணிருக்க? சரி சொல்லு. நைட்டு வரும்போது மல்லிகை பூவும் கொஞ்சம் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வரீங்களா? மல்லிப்பூ ஸ்வீட்டுமா? சரி வாங்கிட்டு வரேன். சரிங்க. அத்தை, இன்னைக்கு உங்க பையனுக்கும் எனக்கும் முதலிரவு. எண்ணி 10வது மாசம். உங்க கையில ஒரு பேர குழந்தையை கொடுத்து உங்களை கொஞ்சம் வைக்கிறேன். ஐஸ்வர்யா, சக்தி. அக்கா, சுந்தர் வர நேரம் ஆகுதுல, நீ கிளம்பு கிளம்பு. அச்சோ, இவ அதுக்கு மேலேயாச்சே. இதோ வர. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஏய், மேல காலு படுது. தெரியுதுல, தலை நிக்க வேண்டியதானே? என்னத்த எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? எப்படி நம்ம விட்ட அம்பு சரியா பதம் பாத்துச்சா? இன்னும் இந்த வீட்ல உங்களை நம்பிட்டு இருக்கிறது சுந்தரும் சிவாவும் மட்டும்தான். அவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்க படம் எந்த தியேட்டர்லயும் ஓடாது. ஏய், என்ன பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. நான் சுபத்ரா. அத்தை, நான் ஏதாவது ஏடா கூடமா சொல்லிடுவேன். அப்புறம் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். இதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்தோமா, 3 வேளையும் நல்லா சாப்பிட்டோமா, தூங்கணுமான்னு இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? அட ஐஸ்வர்யா டார்லிங், உன்னை விட்டம் பாரு. நீ இன்னும் கிளம்பலையா? ஓ,
அக்காவே உன்னை கழுத்தை புடிச்சு வெளில தள்ளணும். அதுக்காக வெயிட் பண்றியா? வெயிட் பண்ணு. மேடம். 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 என்னை யாரோ கடத்தி வச்சுட்டாங்க மேடம். நான் உங்க வீட்டுக்கு கிளம்பி வரும்போது உங்க மருமகன் ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் கார்ல வரும்போது ஒரு ஆள் என்கிட்ட லிஃப்ட் கேட்டான். சரி நான் லிஃப்ட் கொடுத்தேன். திடீர்னு என் மூஞ்சில மயக்க மருந்து வச்சு என்னை கடத்திட்டு போயிட்டான் மேடம். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் மேடம். மேடம் உங்க வீட்ல ஏதோ சதி நடக்குது மேடம். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மேடம். சுத்தம் இப்பதான் இதையே கண்டுபிடிச்சிருக்கா. ஏமா டாக்டர் அம்மா, பொதுவா போலீஸ் தான் கடைசியா வருவாங்க. நீங்க என்ன டாக்டர் கடைசியா வந்திருக்கீங்க? என்னம்மா எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒன்னும் புரிய வேண்டாம். டாக்டர், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. நீங்க ஒன்னும் worry பண்ணிக்காதீங்க. அப்புறம் இந்த போலீஸ்லாம் ஒண்ணு போக வேண்டாம். ஓகே மேடம். அப்போ உங்க மருமக எப்படி இருக்காங்க? நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க. நீங்க கிளம்புங்க. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அப்படியா? எனக்கு கூட உங்க வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட இது வரைக்கும் பேசினதே இல்லையே. நான் கூட தான் உங்ககிட்ட பேசினதே இல்ல. நீங்க என் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லல? ஆமால. ஆமா. கிளம்புங்க. நான் வரேன் மேடம். சரிங்க அத்தா, நான் போய் அக்காக்கு ஹெல்ப் பண்றேன். வரட்டுமா? அம்மா அம்மா, யாருமா நீ? பூ எடுத்துட்டு வந்திருக்கம்மா. என்னது? பூ கேட்டிருந்தீங்களா, அதான் கொண்டு வந்திருக்கேன். பூவா? இவ்ளோ பூவா? சுபத்ரா, சீக்கிரமா வாமா. என்னம்மா? ஏதோ பூ கேட்டிருந்தியாமே. நானா? பூவெல்லாம் ஒண்ணு கேட்கலையே. இத பாருமா, இந்த வீட்ல பூவெல்லாம் யாரும் ஆர்டர் பண்ணல. நீ போமா. நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஏமா, நீ எதுக்குமா பூவெல்லாம் ஆர்டர் பண்ண? பாட்டிமா, இன்னைக்கு எனக்கும் அவருக்கும் முதல் இரவு இல்ல, அதனாலதான் பூ ஆர்டர் பண்ணேன். இதுல வெக்கம் வேற. அம்மாடி, போய் வாங்கிக்கமா. சரி பாட்டி. இந்தம்மா. கொடுங்க. அடடடடா, மல்லிகைப்பூ வாசமே வாசம்தான். என்ன பாட்டி? ஆமாமா. அம்மாடி, தேவையானதை மட்டும் வாங்கிட்டு மிச்சம் எல்லாம் அவகிட்டயே கொடுத்து அனுப்பிடுமா. எதுக்கு எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு போற? பாட்டி, இது எல்லாமே எனக்கு தேவையானதுதான். ஆக்சுவலி பார்த்தா இதுவே எனக்கு பத்தாது. இருந்தாலும் பாவம், வீட்டு செலவை கொஞ்சம் குறைக்கலாமேன்னு செலவை குறைச்சுக்கிட்டேன். இல்லனா இன்னும் 2-3 கூட வாங்கிருப்பேன். எவ்வளவு ஆச்சுங்க? மொத்தம் 1500மா. 1500 ரூபாயா? அத்தை, அது செட்டில் பண்ணிடுங்க. அம்மா பணமா? இரு தரேன். இந்தா, போ. எம்மாடி, இங்க என்னதாமா நடக்குது? இவன் யாரு? அம்மா பால். அடுத்து வந்துருச்சு. என்னது? அமலா பாலா? இத பாரு, அப்படிலாம் இந்த வீட்ல யாரும் இல்ல. நீ போலாம். அம்மா, அமலா பால் இல்லம்மா. அம்மா பால் வந்திருக்குன்னு சொன்னேன். பால் கொண்டு வந்திருக்கம்மா.
பாலெல்லாம் வேண்டாப்பா. ஏற்கனவே இந்த வீட்ல பாக்கெட் பால் நிறைய இருக்கு. நீ போ. பாட்டிமா நான் பால் வேணுமான்னு கேட்கல. பால் ஆர்டர் பண்ணிருந்தீங்க, டோர் டெலிவரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னது? டோர் டெலிவரியா? யார் ஆர்டர் பண்ணா? இதுவும் நான் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இது தெரியும். உனக்கும் சுந்தருக்கும் முதல் தடவை அதானே? ஐயோ அதேதான் பாட்டி. ம், போ போ. அத்தை என்ன பாலு, பசும் பாலு. தெரியுது? ஐயோ அண்ணே, என்னம்மா? நல்ல சுத்தமான பசும்பால் தானே? ஆமாமா. அம்படி எதுக்குமா இவ்வளவு பாலு? பாட்டி ராத்திரி 8 மணி நேரம் இருக்கு. இது எனக்கு இல்ல, உங்க பேர் எனக்கு தான். அப்படியா? அப்ப சரி, வாங்கி வாங்கி வாங்கி. அண்ணே எவ்வளவு ஆச்சு? 300 ரூபாமா? அத்தை அம்மாடி, பணம் செட்டில் பண்ணா அவ்வளவுதானே? நாங்க கொடுத்துறோம். அம்மாடி, நான் பெத்த மவளே செட்டில் பண்ணுமா? செல்ல பாட்டி. எவ்வளவுப்பா? 300 ரூபாய் தானே? ஆமாமா. ஏமா எடுத்து கொடுமா. மா நீ தானே வச்சிருக்க? ஐயோ அம்மா, எங்க வச்சேன்? இங்கதானே வச்சிருந்தேன். இந்த பொடி போ போ போ. ஏமா, இவ போற ஸ்பீட பார்த்தா முதல் இரவு கொண்டாடிட்டு குழந்தையும் பெத்து கொடுத்துருவா போல இருக்கே. அம்மாடி, நீ என்னம்மா பண்ண போற? அண்ணி, அக்கா ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு. உங்க அம்மா மூஞ்சில ஆடல பாத்தீங்களா? ஆமா, இந்த ஐஸ்வர்யா எங்க? அவ எங்கேயாவது உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பா. அப்படி இல்லனா அடுத்து எப்படி இருக்கிறவங்க குடிய கெடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. வேற என்ன பண்ணுவா அவ? ஐயோ ரைட். மீனாட்சி, மீனாட்சி, மீனு குட்டி, என்னங்க இந்த பாலை நான் குடிக்கணுமா? என்னங்க? என்ன முழுசா குடிக்காம உனக்கு கொஞ்சம் தரணும் அதானே? எப்படி கரெக்டா சொன்ன பத்தியா? எத்தனை சினிமா படத்துல பார்த்திருப்பேன். ஏன் மீன் குட்டிக்கு தராம இருப்பனா? இந்த சொல்லும் குடி. அப்ப இதெல்லாம் நீங்க படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பின்ன என்னடி, அடிக்கடி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடியா தெரிஞ்சுக்க முடியும்? என்ன மீன் குட்டி சின்ன பிள்ளைத்தனமா கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? ஏங்க என்ன மன்னிச்சிருங்க. ஏன்டா மீனுக்குட்டி? என் மீனுக்குட்டி அப்படி என்ன தப்பு பண்ணீங்க மன்னிப்பு கேட்குற அளவுக்கு? உங்களை இத்தனை நாளா தள்ளி வச்சு தவிக்க விட்டுட்டேன், அதுக்குதான். ஐயோ மீனுக்குட்டி, கீதையிலே சொல்லியிருக்காங்க, எதோ எதோ கவசாக்கி அதோ அதோ மிஸ்துபிஷி. புரியலையே. தப்பா சொல்லிட்டோமோ, சமாளிப்போம். கரெக்டா சொல்றேன் பாரு. அதாவது நடக்கிறது நன்மைக்கேன்னு. இப்ப லவ்வர்ஸ் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள லவ் அதிகமாகும். அதுவே பெத்தவங்க பிள்ளைங்களை பிரிஞ்சிருந்தா அவங்களுக்குள்ள பாசம் அதிகமாகும். பிரிவுங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புடா செல்லம். ஆமா ஆமா ஆமா.
நீ என்ன தள்ளி வச்சதுக்கு அப்படியே உன்னை இன்னைக்கு மொத்தமா சேர்த்து மொத்தமா சேர்த்து பவர் பத்தலையா மொத்தமா சேர்த்து மொத்தமா சேர்த்து அப்புறம் என்ன? ஆ? இது சொல்ற விஷயம் இல்லடா செல்லம். அப்புறமா நீயே புரிஞ்சுப்ப.